வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கும்போது சூப்பரான ஒரு லவ் எஃபெக்ட்டோட நம்ம லிரிக்ஸ் வீடியோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாங் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ ஃப்ரேம் இமேஜ் மாதிரி. ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை சோலோவாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாலும் சரி. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜை நம்ம இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி கீழே உங்களுக்கு மேலே ஃப்ரேமில் செட் பண்ணுறீங்கன்னா மேலே ஃப்ரேமில் செட் பண்ணுங்கள். கீழ் ஃப்ரேமில் செட் பண்ணுறீங்கன்னா கீழே கூட செட் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை பார்த்துட்டு கரெக்டாக செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு சோலோவாக இருக்கிற மாதிரியே ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மேலேயும் கப்புள்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க, கீழேயும் கப்புள்ஸாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா மேலே உங்களோட ஃபோட்டோவும் கீழே கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த டைப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவும் கரெக்டாக செட் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ வந்துட்டு மேலே இருக்கிற ஃபோட்டோ வந்து கீழ் ஃப்ரேமில் டச் ஆகுது அப்படின்னா கீழே கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் கிராப் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை செட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஃபேஸ் வந்து ரெண்டும் கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தெரியணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. ஸோ வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான லிரிக்ஸ் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ஓனாக வேறு சாங்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ நானும் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட வாட்டர் மார்க் இருக்கும் விக்கி லிரிக்ஸ்னு, அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரேமுக்கும் சென்டரில் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா லிரிக்ஸை இன்னும் கூட ஜூம் பண்ணுறதா இருந்தால் ஜூம் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ தேவையான அளவு கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஐகானை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து விஷுவலாக பார்க்க சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸு ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ யார் கரெக்டாக எடிட் பண்ணீங்க அப்படி அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு next update ஆகும். So thank you for watching this video.